உலகெலாம் அறிந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியின் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். பச்சை மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரி ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போ இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரிதும் வேண்டின் அரங்கமானகருளானேன். எல்லாம் வல்ல அரங்கநாத பெருமானுடைய பாதங்களை பணிந்தேத்தி அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து என்னுடைய குருநாதர் பாதார விந்தங்களையும் பணிந்து ஏத்தி அருள் செய்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பார்ந்த நேயர்களுக்கு உங்கள் தாம்பரம் ஈசனேசனுடைய முதற்கண் நமஸ்காரங்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக அமைகிறது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் செவ்வாய் சனி பகவானோடு இணைந்து மகரத்திலே அமர்ந்திருக்கிறார். சனி பகவானுக்கு 5வது வீடாக இருக்கக்கூடிய 5வது வீடாகவும் தொழில் ஸ்தானம் 10வது வீடாகவும் 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் சனி பகவானோடு இணைந்திருக்கிறார். அல்லது ரிஷபராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் சனி தொழில் காரகனோடு உங்களுடைய ராசிநாதன் இணைந்திருக்கிறார். அதோடு கூட உங்களுடைய 7ஆம் அதிபதியாகவும் 7க்கும் 12க்கும் உடைய செவ்வாய் பகவானோடு அவர் இணைந்திருக்கிறார். உச்சம் பெற்ற செவ்வாயோடு இணைந்திருக்கின்ற உங்களுடைய ராசிநாதன். இதில் என்ன ஒரு விஷயம், இதனால் யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் என்று கேட்டால், ரிஷபராசி என்பர்களே, கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். கூட்டு தொழில் சிறப்பானதாகவே இருக்கும். பார்ட்னர்ஷிப்லாம் கொஞ்சம் வலுப்பெறக்கூடியதாகவே இருக்கும். சின்ன சின்ன மனக்கசப்புகள் பார்ட்னர்ஸ்குள்ளே டீலிங்கில் ஏதாவது அல்லது உங்கள் பேச்சுவார்த்தைகளில் பிஸ்னஸில் சின்ன சின்ன மனக்கஷ்டங்கள் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாகவே இருக்கும். அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நெடும் காலமாக பிரிந்த உறவுகள் சொல்லாமல் வெளியில் போனவங்க மீண்டும் வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது பிள்ளைகளாகட்டும் பெற்றோர்களாகட்டும் கணவன் மனைவி இந்த உறவுகளாகட்டும் இவை எப்படி இருந்தாலும் இந்த பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, அப்போ 7ஆம் அதிபதி உங்கள் ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார். அதே சமயத்தில் 12ஆம் அதிபதியும் இணைந்திருக்கிறார் என்று சொல்கின்ற பொழுது மங்களகரமான விசேஷங்கள் அல்லது மங்கள விசேஷங்கள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. வீண் செலவுகள் என்று சொல்வதை விட சுப செலவுகள் அதிகரிக்கும். ரிஷபராசி நேயர்களே, இந்த மாதம் சுப விரயங்கள் அதிகமானதாக இருக்கும். ஒரு வண்டி வாங்குறது, இல்லை புது வண்டி வாங்குறதாக இருக்கட்டும், இல்லை ஒரு வீடு கட்டுவதற்கான நிலம் வாங்குவது அல்லது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது போன்ற சுப விசேஷங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் திருமணங்கள், நிச்சயதார்த்தம், ஆயுஷ்மம் போன்ற நல்ல விசேஷங்கள் எல்லாம் வீட்டில் நடைபெறுவதற்கான சான்சஸ் அதிகமானதாகவே உள்ளது. சுப விரயங்கள் அதிகரிக்கும். சரி, பிஸ்னஸ் எப்படி சாமி இருக்கும்? ஏன்னா தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு புதன், இந்த 2 கிரகங்கள் பொதுவாக ரிஷபராசிக்கு ஒரு நல்ல நேரம் நடக்க போகுது. வியாபாரம் சிறப்பானதாக வரும் காலம் சிறப்பானதாகவே இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் வெளியில் செல்கிறார், ராசியை விட்டு வெளியேறுகிறார். அப்போ ஆல்மோஸ்ட் அந்த ராகு பகவான் ஒரு கவுண்டிங் டேட்ஸ் தான், நம்பர் ஆஃப் டேட்ஸ் தான். அப்போது நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக பல விதமான சோதனைகளில் இருந்து எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெற்று நல்ல முறையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி வீறுநடை போட்டு வருகின்ற ரிஷபராசி நேயர்களே, தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும்.
குரு மற்றும் புதன் 2ஆம் அதிபதியோடு 10வது வீட்டில் 2ஆம் அதிபதி இருக்கிறார், 5ஆம் அதிபதி இருக்கிறார். 2க்கும் 5க்கும் உடைய புதன் பகவான் உங்கள் தொழில் ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக பண வரவுகள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதே போல் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஃபண்டு அந்த பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ட்ரான்ஸ்ஃபர் கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் சிறப்பானதாகவே இருக்கும் ரிஷபராசி நேயர்களே. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 2க்கும் 5க்கும் உடைய புதன் பகவான் குரு 10வது வீட்டில் குருவோடு இணைந்திருக்கின்ற பொழுது அந்த குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியாக அமைந்து விடுகிறார். அப்போ தொழிலில் லாபம் அதிகரிக்கும் ரிஷபராசி நேயர்களே. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுடைய டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், ஃபண்டு டிமாண்டு குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரிஷபராசி நேயர்களே, பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் உங்கள் கம்பெனிக்கு கிடைக்க வேண்டிய சான்சஸ் பிஸ்னஸ் அது நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் உங்கள் கம்பெனிக்கு வந்து சேர வேண்டிய ஆர்டர்ஸ், பையர்ஸ், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஸோ லாபம் அதிகரிக்கும் ரிஷபராசி நேயர்களே. ஸோ உங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் கம்பெனியை பொறுத்தவரையில், தொழில்துறையை பொறுத்தவரையில் உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா கடன் சுமைகள், தீராத பிரச்சனையாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருந்து வருகிறது. அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் கூட தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. ஏன்னா தனகாரகன் லாபகாரகன் இவர்கள் இருவரும் ஒன்றிணைந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது வியாபாரம் அல்லது தொழில் ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், சுய தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், எதுவாக இருந்தாலும் அடிமை தொழில் செய்பவராக இருந்தாலும் லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம், பணம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பண வரவு அதிகரிக்கும் ரிஷபராசி நேயர்களே. அதே போல் தாங்க வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. நீண்ட நாட்களாக ஜாபுக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அதோடு மட்டுமல்ல, ஜாபில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இன்க்ரிமெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட், ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ ஜாபில் வந்து ஒரு நல்ல நேம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாகவே உள்ளது ரிஷபராசி நேயர்களே. அதே போல் ரியல் எஸ்டேட்ஸ், அந்த பில்டர்ஸ், டெண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அண்டு குவாரிஸ், அந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இன்னும் அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், பூமி சார்ந்த நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், விவசாயம், இந்த தொழில் எல்லாம் கூட சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாகவே உள்ளது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னாக்கா ரியல் எஸ்டேட் சிறப்பானதாகவே இருக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் பில்டர்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபண்டு டிமாண்ட் குறையும், அப்ரூவல் சம்மந்தப்பட்டது, டேக்ஸ் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமேனால அதெல்லாம் கொஞ்சம் ரெட்டிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. நெக்ஸ்ட்டு வந்து அரசியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மந்தாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள், பட்டங்கள் இவையெல்லாம் கிடைப்பதற்கான சான்சஸ் உண்டு. மேபி உங்களுடைய ஜாதகம் பலவீனமாக இருக்குமே, ஆனால் அதெல்லாம் வேண்டுமானாலும் உங்களுக்கு மிஸ் ஆகலாமே தவிர, மற்றபடி அரசியலை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது ரிஷபராசி நேயர்களே. உங்களுடைய மேல் அதிகாரிகள், உயர் பொசிஷனில் இருக்கக்கூடிய தலைவர்களோடு இணைந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு, அல்லது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது உங்களுடைய செயல்பாடுகள் குறித்து அவர்கள் விமர்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்வாய்ப்பாக அமையும் அரசியலை சார்ந்த ரிஷபராசி அன்பர்களே. அதே போல தான் சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. வருமானம் வரக்கூடிய மாதமாகவும், தொழில் தரக்கூடிய மாதமாகவும்,
தடைப்பட்ட தொழில்கள் எல்லாம் மீண்டும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. ஸோ நிச்சயமாக சினிமா துறைக்கு இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. ஸோ ஃபேமிலியை பொறுத்தவரை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டேன், கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், அதில் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த மாதம் திருமணங்கள்லாம் நிச்சயிக்க வாய்ப்புகள் உண்டு. தேதிகள் உறுதிப்படுத்துறது அல்லது திருமண பொருத்தங்கள் பார்ப்பது அல்லது மனசளவில் பேசி முடிக்கிறது, 2 ஃபேமிலியும் ஜாயின் பண்ணி அதை பேசி முடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படி பார்த்தாலும் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.